2030க்குள்ள 47 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்க போற துறை. ஏஐ வளர்ச்சியால பாதிக்கப்படாத துறை. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய லாஜிஸ்டிக் செக்டார் ஸ்கில் கவுன்சில் சென்னை சமிர்தாவோட இணைந்து அடுத்த 3 வருடத்துல வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிச்சிருக்கிற நிலையிலும் இந்த துறைக்கு திறமையான ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸ் வேணும் அப்படின்னு பெரும் நிறுவனங்கள் காத்திருக்காங்க. எப்படி ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் ஒரு ஐடி பீப்புள் எப்படி ஒர்க் பண்ணுறாங்களோ அதே மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்ல தான் ஒர்க் பண்ண போகிறாங்க. இந்த ஒரு துறையை நம்பி இந்திய அரசு பல கோடி ரூபாய் முதலீடு செஞ்சிருக்காங்க. இந்தியாவில் மட்டுமே அடுத்த 3 வருஷத்துல உலகின் நரம்பு மண்டலம் அப்படின்னு அழைக்கப்படும் ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் துறையை பற்றியும் அதில் பல லட்சம் ரூபாய் எப்படி சம்பாதிக்க முடியும், அதற்காக நான் என்ன படிக்கணும், இது தொடர்பாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம், நான் ஹரிஹரன். இந்தியாவில் ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் துறையோட தற்பொழுதைய சந்தை மதிப்பு $300 பில்லியன். இது 2030 $800 பில்லியன் உயரும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. சுமார் 4 ஆண்டுகளில் $500 பில்லியன் வரைக்கும் வளர்ச்சியை இந்த ஒரு துறை சந்திக்க போகுது. தற்பொழுது இந்தியாவில் ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் துறையில் 2.2 கோடி பேர் வேலை செய்கிறாங்க. 2026 பொறுத்த வரைக்கும் இன்னும் 4 ஆண்டுகளில், அதாவது 2030க்குள்ள இன்னும் 47 லட்சம் ஸ்கில்டு ப்ரொஃபஷனலுக்கான வேகன்சிஸ் உருவாக போது ஆட்கள் தேவை அப்படிங்கிறது தான் சமீபத்தில் வெளியான ஒரு செய்தி. பல செய்தித்தாள்களில் நீங்களையும் பார்த்துருக்கலாம். இது பெரும் பேசும் பொருளாக இருக்க காரணம், இவ்வளோ அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, ஆனால் 47 lakhs ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சிஸ் ஓப்பன் ஆக போகுது, அதுவும் 4 வருஷத்தில் அப்படின்னும் பொழுது மாணவர்கள் இந்த டிபார்ட்மெண்ட்டை எப்படி கவனிக்கணும், அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் பல பேர் விவாதிச்சாங்க. இந்த வீடியோ உருவாக்குற நோக்கமும் கூட அதுதான். சரி, ஆரம்பத்திலிருந்து ஸ்கில்டு ப்ரொஃபஷனல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கியே, அதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்கள் மனசில் லாஜிஸ்டிக்ஸ் நான் சொல்லும் பொழுது ஒரு சந்தேகம் ஏற்பட்டது இல்லையா, அதற்கான பதில் கூட அதுதான். லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே டெலிவரி பாய் வேலையா, அதுக்காக நான் ஏன் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏற்படலாம். நான் சொன்ன ஸ்கில்டு ப்ரொஃபஷனல் இந்த ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸில் அப்படிங்கிறது டெலிவரி பாய் வேலை கிடையாது. அண்டர்லைன், டெலிவரி பாய் வேலை கிடையாது. ஏன்னா அது ஒரு ஸ்கில்டு ப்ரொஃபஷன் கிடையாது. இந்த லாஜிஸ்டிக்ஸ் துறையில் கடைசி மட்டத்தில் யார் வேணும்னாலும் செய்யக்கூடிய ஒரு வேலை தான். நம்ம அன்றாட அந்த நபர்களை தான் அதிகமாக பார்க்கறதுனால லாஜிஸ்டிக்ஸ்னு பேர் கேட்டாலே டெலிவரி பாய் அப்படிங்கிறது தான் நம்ம மனசில் வரும். 47 லட்சம் ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸ் தேவை அப்படின்னு சொல்கிறது ஐடி ஊழியர்களுக்கு இணையாக ஆயிரங்கள்லேருந்து லட்சங்கள் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய ஒயிட் காலர், அந்த ஒயிட் காலர் ஜாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒயிட் காலர் அதிகாரி லெவல் வேலைகள் தான். உதாரணமாக இந்த செஸ் போர்டு எடுத்துக்கோங்களேன், அதில் முன்னாடி சிப்பாய்கள் இருக்காங்களா, அவங்கள நம்ம டெலிவரி பாய்ஸ்ன்னு எடுத்துப்போம். நீங்கள் லாஜிஸ்டிக்ஸ் துறையில் தினமும் பார்க்குறவங்க இந்த சிப்பாய்கள் தான், அதாவது அந்த டெலிவரி பாய்ஸ் தான். ஆனால் இந்த சிப்பாய்களுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கா, கிங், குவீன், பிஷப், நைட், ரூக் அப்படின்ட்டு உயர் அதிகாரிகள் இருக்காங்களே, அவங்க தான் ஸ்கில்டு ப்ரொஃபஷனல் இந்த லாஜிஸ்டிக்ஸ் துறையை பொறுத்த வரைக்கும். அந்த சிப்பாய்களை கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல ஒரு வேலை இருக்கு இல்லையா, அதுதான் ஸ்கில்டு ப்ரொஃபஷன். அந்த ப்ரொஃபஷனுக்கு தான் ஆட்கள் தேவை அப்படின்னு பெரும் நிறுவனங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்னென்ன வேலைகள்லாம் இருக்குது அப்படின்னா, உதாரணமாக பொருட்கள் வாங்குறதுலேருந்து வாடிக்கையாளர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் முழு சப்ளை செயினையும் மேனேஜ் பண்ணுறவரை சப்ளை செயின் மேனேஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு இந்திய சந்தையில் அதிகபட்சமாக 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் மாத சம்பளம் வழங்கப்படுது. அடுத்து வேர்ஹவுஸ், இன்வென்ட்ரிகளை மெயின்டைன் பண்ணுறவங்கள வேர்ஹவுஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த இடத்துல எந்த பொருட்களையுமே தூக்கி வைக்கிறவங்களாம் கிடையாது. அந்த என்டையர் வேர்ஹவுஸை மேனேஜ் பண்ணுறவங்க, அவங்களுக்கு அதிகபட்சமாக 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் வழங்கப்படுது. டெலிவரி செயல்பாடுகளை நிர்வகிக்கிறவங்க, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா டெலிவரி பாய்ஸ், அவங்களெல்லாம் மேனேஜ் பண்ணுறவங்கள லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்திய சந்தையில் அதிகபட்சமாக 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் மாத சம்பளம் இருக்குது. சர்வதேச ஏற்றுமதி இறக்குமதி சுங்க ஆவணங்களை நிர்வகிக்கிறவங்கள இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்திய மதிப்பில் 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் இருக்குது. ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் என்னன்னா, நான் சொன்ன சம்பளம் எல்லாமே நிறுவனத்துக்கு நிறுவனம் நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்கன்றதை பொறுத்து மாறுபடலாம். நான் சொன்ன டேட்டா அப்படிங்கிறது இந்தியாவில் ஒரு முன்னணி ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனத்தில் கொடுக்கப்படுற சம்பளம். சப்ளை செயின், லாஜிஸ்டிக்ஸ், ப்ரொக்யூப்மெண்ட், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், ஃப்ரைட் அப்படின்ட்டு ஐடி நிறுவனத்திற்கு இணையான 100க்கும் மேற்பட்ட ஒயிட் காலர் டெசிக்னேஷன் ஜாப்ஸ் இந்த ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் துறையில் இருக்குது.
இதெல்லாமே ஓகே. வேலை வாய்ப்புகள் வருமா? அதற்கு சாட்சி என்ன அப்படின்னா, இந்த துறையில் வேலை வாய்ப்பு வரணும் அப்படின்னா அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கணும், புதிய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கணும். அப்படி பார்த்தா இந்தியாவில் ஏற்கனவே இருக்க துறைமுகங்களோடு 2 மிகப்பெரிய துறைமுகங்களுக்கான ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு. அதே மாதிரி உதான் திட்டத்தில் 165 விமான நிலையங்களோடு சேர்த்து இன்னும் 100க்கும் மேற்பட்ட விமான நிலையங்கள் வரப்போகுது. இத்தனை ஹார்பர் மற்றும் ஏர்போர்ட் வருதுன்னா அங்கே லாஜிஸ்டிக்ஸ்க்கான தேவை இருக்கும், அங்கே லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜருக்கான தேவை இருக்கும். அப்போ அதிகமான வேக்கன்சிஸ் உருவாக போகுது அப்படின்னும் பொழுது இந்த 47 லட்சம் நம்ம சொன்ன நம்பர்ஸை விட அதிகமான வேலைவாய்ப்புகள் வரலாம் அப்படிங்கிறது தான் நிபுணர்கள் சொல்றாங்க. கூடவே இந்தியாவோட தற்பொழுது ஆன்லைன் விற்பனை மார்க்கெட்டோட மதிப்பு 20 லட்சம் கோடி. இது ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இது முழுவதுமே இந்த ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் துறையை மட்டும் தான் நம்பி இருக்கு. இதனால தான் உலகின் நரம்பு மண்டலம் அப்படின்னு ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸை நான் குறிப்பிட்டிருந்தேன். கொரோனா நேரத்திலையும் சரி, ஒரு சின்ன போர்லையுமே சரி, ஒரு துறைமுகம் தாண்டி இன்னொரு துறைமுகம் ஒரு கப்பல் போகலன்னா எவ்வளவு லட்சம் கோடி ரூபாய்கள் இழப்பு ஏற்படுது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இந்திய தேசிய லாஜிஸ்டிக் கொள்கை 2022 அப்படின்னு அரசு கொண்டு வந்து 2030க்குள்ள வேர்ல்டு பேங்கோட லாஜிஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ்ல இந்தியாவை 25 டாப் 25 நாடுகளுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு இலக்கோட பயணிக்கிறதும் இந்த துறைக்கு கவர்மெண்ட் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு கூடுதலான எக்ஸாம்பிள். சரி, இப்போ நான் என்ன செய்யணும்? 2030 47 லட்சம் ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸ் வேணும் அப்படிங்கிற டேட்டா ஒரு பக்கம். மறுபக்கம் பார்த்தா சென்னை அமிர்தா இந்த லாஜிஸ்டிக்ஸ் துறையில் களமிறங்கியிருக்காங்க அப்படின்னு சென்னை முழுவதும் டிவிகளில் பேப்பர்களில் நீங்கள் விளம்பரம் பார்த்துருக்கலாம். இந்த 2 புள்ளியுமே நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தா இந்திய அரசு மும்முரமாக மாணவர்களை உருவாக்குற வேலையில் இறங்கியிருக்காங்கன்னு தெரியுது. ஏன்னா 2030 4 இயர்ஸ் டவுனில் ஸ்கில் ப்ரொஃபஷனல் வேணும்னா இன்னைக்கு +2 முடித்த மாணவர்களை அந்த கோர்ஸ் எடுத்து படிக்க வைக்கணும். இதுக்காக தான் இந்தியாவோட லாஜிஸ்டிக்ஸ் ஸ்கில் கவுன்சில் சென்னை அமிர்தாவோட இணைஞ்சு திறமையான மாணவர்களை உருவாக்குற முயற்சியில் இறங்கியிருக்காங்க. அதற்காக தான் சென்னை அமிர்தா லாஜிஸ்டிக்ஸ் துறையவே உருவாக்கியிருக்காங்க. இதுவரைக்கும் சென்னை அமிர்தா கடந்த 16 வருஷத்தில் 32,000 பேருக்கு மேலே பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம். நம்மளுடைய சென்னை அமிர்தா ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்கு போனாலும் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறதை பார்க்க முடியும். இந்தியாவிலேயே அதிக அளவு வேலைவாய்ப்பு கொடுத்த ஒரு கல்லூரி நிறுவனமாக நம்மளுடைய சென்னை அமிர்தா இருக்கிறதுனால கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோடைய லாஜிஸ்டிக் செக்டார் ஸ்கில் கவுன்சில் சென்னை அமிர்தாவோட இணைந்து அடுத்த 3 வருடத்தில் சென்னை அமிர்தா மூலமாக 1 லட்சம் பேருக்கு ட்ரைனிங் கொடுத்து பிளேஸ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பை நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. சாதாரண டெலிவரி வேலை அப்படிங்கிறதுக்கு இந்த கோர்ஸ் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் டிப்ளமாவோ அல்லது டிகிரியோ மாஸ்டர் டிகிரியோ படித்தவங்க எப்படி ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் ஒரு ஐடி பீப்புள் எப்படி ஒர்க் பண்ணுறாங்களோ அதே மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறாங்க. இவங்க பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் எந்த வகையில் இந்த பொருளை எஃபெக்டிவாக எடுத்துகிட்டு வர்றது அப்படிங்கிறதுக்கான சூப்பர்வைசர், மேனேஜர், ஹை லெவல் ஜாபுக்கான இந்த ட்ரைனிங் தான் இந்த துறை. இந்த கோர்ஸில் பிபிஏ இன் ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக் இல்லை என்ன ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னா 3 வருஷம் கோர்ஸ் டிகிரி இங்கே ஜாயின் பண்ணுறாங்கன்னா 2 வருஷம் தான் நம்மக்கிட்ட படிப்பாங்க. 3ஆவது வருஷம் மல்டிநேஷனல் கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் அப்ரண்டிஸ் சொல்லுவோம் ட்ரைனிங். அந்த 1 இயர் ட்ரைனிங்கில் அவங்களுக்கு சம்பளமாக மட்டுமே மினிமம் 1.5 லட்சத்தில் இருந்து 5 லட்சம் வரைக்கும் ஸ்டைஃபண்டாக மட்டுமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மினிமம் கேரண்டி அப்படிங்கிறது 1.5 லட்சம் ரூபா. கேரண்டீடு ஸ்டைஃபண்ட் அப்படிங்கிறது அந்த கடைசி 1 இயரில் ஸ்டைஃபண்ட் 1.5 lakhs. அப்ரண்டிஸ் முடித்த உடனேயே அவங்களுக்கு 100% பிளேஸ்மெண்ட் கேரண்டி கொடுக்குற ஒரே கோர்ஸ் எது அப்படின்னு கேட்டிங்கனாக்க இந்த ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக் கோர்ஸ். ஆக்சுவலாக யாரெல்லாம் +2 முடிச்சிருக்காங்களோ முடிச்சுட்டு இந்த கோர்ஸை உயர்கல்வித்துறையில் ஹையர் எஜுகேஷனில் இந்த கோர்ஸை எடுத்தால் வேலையோடு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரே கோர்ஸ் இந்த ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக் பிபிஏ. இந்தியாவில் மட்டுமே அடுத்த 3 வருஷத்தில் 47 லட்சம் பேருக்கு வேலை கேரண்டியாக இருக்குன்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே சொல்லியிருக்கு. அப்படின்னா கிட்டத்தட்ட 190க்கும் மேற்பட்ட நாடுகளில் எவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்குன்னா கோடிக்கணக்கில் கொட்டி கிடக்கு. ஏன்னு கேட்டால் எல்லா நாடுக்குமே இந்த ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ங்கிறது நம்ம உடம்புல நரம்பு மண்டலம் மாதிரி. ஸோ அதனால் இந்த துறையை தேர்ந்தெடுத்தவங்களுக்கு மற்ற துறையை தேர்ந்தெடுத்து 10 வருஷத்தில் செட்டில் ஆகிறாங்க அப்படின்னா இந்த துறையை தேர்ந்தெடுக்கிறவங்கள அதில் ஒரு 5 to 6 இயர்ஸ்லேயே ஒரு பெரிய பொசிஷனுக்கு வந்துட முடியும். உலகத்திலேயே ஒரே ஒரு ஹார்பர் மட்டும்தான் ஃபுல்லி ஆட்டோமேட்டட் ஏஐ மூலமாக இயங்குது. ஆனால் அந்த ஹார்பரில் அதிகமான அளவு வரவேற்பு இல்லை. அதை ஒரு சோதனை முயற்சியில் பண்ணும்போது
ஏன்னு கேட்டால் ஒரு சின்ன தவறு வந்தாலும் பொருள் வந்து சேர்றதில்ல, டிலே, நிறைய விஷயங்கள் அதில் சம்மந்தப்பட்டது இருக்கிறனால ஹியூமனோடைய இன்டர்வென்ஷன் இல்லாமல் அந்த துறை சிறப்பாக இயங்காதுன்னு ஒரு முடிவுக்கே வந்துட்டாங்க. ஸோ அதனால் ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக் ஏஐயை பயன்படுத்தி டெவலப் ஆகுமே தவிர மேன் பவர் இல்லாமல் இயங்கவே முடியாது. 10th முடிச்சிருந்தா டிப்ளமா படிக்கலாம். அந்த டிப்ளமாவில் 2 இயர் டிப்ளமா இருக்குது, 1 இயர் டிப்ளமா இருக்குது. இந்த 2 டிப்ளமாவை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய எல்எஸ்சி லாஜிஸ்டிக் செக்டார் ஸ்கில் கவுன்சிலே டைரெக்டாக கொடுக்கறது அப்படிங்கிறனால வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி, குளோபலி ரெகக்னைஸ்ட். ரெண்டாவது +2 முடித்தவங்களுக்கு பிபிஏ இன் ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக், இது 3 இயர்ஸ் கோர்ஸ் டிகிரி ப்ரோக்ராம். அதே மாதிரி எம்பிஏ டிகிரி முடித்தவங்களுக்கு எம்பிஏ இன் ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக், இது அழகப்பா யூனிவர்சிட்டி மூலமாக எம்பிஏ படிக்க முடியும். சென்னை சம்ருதா லாஜிஸ்டிக் அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கிடைக்கும். அந்த காண்டாக்ட் நம்பரை கால் பண்ணிங்கன்னா டீட்டெயில்டாக உங்களுக்கான கிளாரிட்டி கொடுப்பாங்க. நம்மளுடைய வெப்சைட் chennaisamruddha.com போனீங்கன்னா லாஜிஸ்டிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அதில் எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே என்ன பண்ணிக்க முடியும்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க முடியும். டிமாண்ட் அதிகமாக இருக்கிற ஜாப்ஸுக்கு தான் நிறுவனங்கள் இன்டர்ன்ஷிப், அப்ரெண்டிஸ்ஷிப் கொடுப்பாங்க, ஸ்டைஃபன்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க. காரணம், மாணவர்கள் படிக்கும் போதே தங்கள் நிறுவனத்துக்கு அவங்கள வேலைக்கு எடுத்துக்கணும், டிமாண்ட் அதிகமாக இருக்குது, வெளியே ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க, ஸ்கில்டு ப்ரொஃபஷன்ஸை வேலைக்கு எடுத்துக்கணுன்ற ஒரு நோக்கம் தான். அப்படி இவங்க கேரண்டீடாக எல்லா மாணவர்களுக்குமே இன்டர்ன்ஷிப் கொடுத்து இத்தனை லட்சம் ரூபாய் ஸ்டைஃபண்டாகவும் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா அப்போ எவ்வளவு டிமாண்ட் மார்க்கெட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும், படிப்பே வராத ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட சைடில் வந்துட்டு நாங்கள் 10% தான் உங்களுக்கு தியரிட்டிக்கலாக வந்து ட்ரெயின் பண்ணுவோம். பேலன்ஸ் 90% வந்து உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் தான் இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சிமுலேட்டட் கைண்ட் ஆஃப் ட்ரைனிங்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல நீங்கள் எப்படிலாம் ஒர்க் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நாங்களே வந்து ஒரு சிமுலேட்டட் அட்மாஸ்ஃபியரை வந்து உங்களுக்கு உருவாக்கி அதை வந்து உங்களுக்கு வந்து டெலிவர் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இண்டஸ்ட்ரி ரெடினஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து அதுவும் இதுவும் வந்து மேட்ச் ஆகி உங்களுக்கு ஈஸியாக வந்து யூ வில் கெட் த்ரூ. இன்றைக்கி ஒரு துறை டாப்பில் இருக்குன்னு சொல்லி அது தொடர்பான படிப்பை எடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா டவுன் த லைன் 4 இயர்ஸில் அதுக்கான மார்க்கெட்டே இல்லாமல் போகலாம். ஏன்னா போன வருஷம் இருந்த டெக்னாலஜி இந்த வருஷம் கிடையாது. இந்த டெக்னாலஜி எப்படி 4 வருஷம் கழிச்சு இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் கேரண்டியாக சொல்ல முடியும். அப்போ கலெக்டிவ் டேட்டாவை வச்சு பார்க்கணும், கவர்மெண்ட் என்ன பாலிசி கொண்டு வர போகிறாங்க, டெக்னாலஜினால இந்த துறை பெருசாக பாதிப்பு ஏற்படுமா, மாறா டெக்னாலஜினால இந்த துறை அப்கிரேட் ஆகுமா, என் வேலை நிரந்தரமா, அடுத்த 20 வருஷத்துக்கும் என்னால் இந்த டெசிக்னேஷனில் சர்வைவ் ஆக முடியுமா, எனக்கு க்ரோத் இருக்குமான்ற பல ஃபேக்டர்ஸை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸுக்கு ஒரு வெளிச்சமான எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்மளால் சொல்ல முடியும்.